நிலையான புகழுக்குரிய எங்கள் அன்புள்ள வானக தந்தையே, நீர் ஒருவரே தூயவர், பாவியாக எங்களை தூய்மைப்படுத்த வல்லவர். நீர் ஒருவரே உன்னதர், தூசி படிந்து எங்கள் வாழ்க்கையை உன்னதத்திற்கு உயர்த்த வல்லவர். நீர் ஒருவரே ஆண்டவர், வாழ வழி தெரியாத எங்களை மது ஆளுகைக்குள் வைத்து காக்க வல்லவர். நீர் ஒருவரே அதிசயமானவர், அற்புதமானவர். எங்கள் குறைகள் பலவீனங்கள் யாவற்றையும் நிறைவாக்கும் அற்புத நீரே, இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் முன்பாக அமர்ந்து முழந்தால் படையேற்று நீர் ஒருவரே எங்களுடைய பாதுகாவலர் என்று நாங்கள் வரும்பொழுதும் போகும்பொழுதும் இப்போதும் எப்போதும் எங்களோடு இருந்து உமதுடைய இருப்பை எங்களுக்கு நீர் தந்து எங்கள் வழித்துணையாக இருப்பவர் நீரே. எங்கள் வாழ்க்கை முழுவதுமே உம் திருப்பாதம் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இறைவா, உமது சித்தம் போல எங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், குறைவுள்ள மனிதர்கள். எங்களை உம்முடைய சிறகைக்குள் கீழ் வைத்து எங்களை பாதுகாத்தருளும். ஆமேன். Amen.
அன்பு தந்தையே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நாங்கள் செய்வது அனைத்திலும் எங்கள் ஆசி வழங்கு எங்கள் தந்தையே, உங்களை ஆராதிக்கின்றோம். உமது கட்டளைகளை கடைபிடிப்பதால் எங்களுக்கு ஆசி வழங்குகின்ற தந்தையே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் அனைத்து செயல்களிலும் எங்களுக்கு ஆசி வழங்குகின்ற எங்கள் தந்தையே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். நாங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் ஆசி பெறும்படி ஆணையிடும் எங்கள் தந்தையே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை அஞ்சு நடப்பதற்கும் ஆசி வழங்குகின்ற எங்கள் அன்பு தந்தையை, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உமக்கு அஞ்சு நடப்போர் ஊடகங்களில் உமது ஆசையை தங்க செய்கிற எங்கள் தந்தையை, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். இன்று முதல் நான் உங்களுக்கு ஆசி வழங்குவேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தந்தையை, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அன்பு மகனே, மகளே, கலங்காத திகையாது, என்னால் உலகம் முடியும் வரை என்னால் உங்களோடு இருக்கிற தன தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆனால் நாங்கள் பல நேரங்களில் உங்களுடைய அன்பை நாங்கள் மறந்து, உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் மறந்து, உங்களுடைய அளவில்லாத அன்பினை நாங்கள் மறந்து, நாங்கள் எங்களுடைய மனம் போன போக்களை போய்கொண்டிருக்கிறோம். உம்முடைய அன்பு எண்ணங்கள் எங்களுக்கு தெரிந்தோம். அப்பா, நாங்கள் உண்மையை நம்பி வருகிறோம் தந்தையே. இந்த உலக இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்கின்ற எங்களுக்கு நீரை ஆறுதலாக அரண்யம் கோட்டையை எங்களுக்கு எடுத்துகிற தந்தையே, நாங்கள் ஒருபோதும் விட்டு விலகாதபடிக்கு, நாங்கள் விட்டு ஒருபோதும் நீங்காதபடிக்கு எங்களை பாதுகாப்பு தந்து எங்களை உடனிருந்து ஆசீர்வதிப்பராக. ஆனால் எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய சோம்பேறித்தனங்கள் பல நேரங்களிலே உம்முடைய அன்பை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஊதாரி மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில். உம்முடைய அன்பு அளவற்றது, உம்முடைய கருணை எல்லையற்றது. ஆனால் நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், குறைவுள்ள மனிதர்கள், இந்த உலக இன்பங்களில் மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே நாங்கள் உண்மை நாடி வந்து கொண்டிருக்கோம் தந்தையே. இந்த நேரத்தில் அப்பா, நாங்கள் உண்மையே நாங்கள் பார்க்கிறோம், உண்மையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உண்மையுடைய தானே எங்களுக்கு எல்லாரும் அன்பும் அரவணைப்பும் இருக்க என்பதை நாங்கள் நம்பி வருகிறோம் தந்தையே. இந்த வேளையிலே எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகள், துன்பங்கள், நோய் நோக்காடுகள் அனைத்தையும் உம் பாதம் அர்ப்பணம் செய்து உண்மையை நோக்கி நாங்கள் எங்களுடைய கரங்களை நோக்கி பார்த்து, எங்களுடைய கரங்களை விடுத்து உண்மையை நாங்கள் நம்பி வருகிறோம் தந்தையே. இல்லை என்று சொல்லாத எங்களுக்கு நீரை ஆசி வழங்குகின்ற தந்தையே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் தந்தையே. காரணம், நீர் எங்களை தாயின் கருளை சுமந்து கல்லறையை நான் சுமப்பேன் சொன்ன தெய்வமே, நாங்களை வாழ்த்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் உம்மை விட்டு பிரியாதிருக்க, உம்மோடு இணைந்து வாழ தந்தைக்குரிய வாஞ்சையோடு பிள்ளைக்குரிய பாசத்தோடு நாங்கள் உண்மையே வண்டி வரக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களை தரும்படியாக இந்த நேரத்தில் அப்பா, நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். உண்மை நாங்கள் பார்த்து நாங்கள் எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். பாடலாக அப்பா, நான் உண்மை பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோம்.
அப்பா, நாங்கள் இந்த உலகத்தில் உம்முடைய அன்பை மறந்து, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் மறந்து இந்த உலகம் தருகின்ற இன்பங்களை நான் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிறோம் தந்தையே. ஊதாரி மைந்தனை போல, ஊதாரி மகளைப் போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய அன்பை எல்லையற்றதை நாங்கள் புரிந்து கொள்ள மறந்து விடுகிறோம் தந்தையே. காரணம், இந்த உலக நாட்டங்கள் எங்களை அதற்குள் இணங்க வைக்கிறது. ஆனால் உம்முடைய அன்பு எல்லையற்றது என்று நாங்கள் தெரிந்திருந்தும் இந்த உலக போக்கின்படி எங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஊதாரமே இந்த தந்தையை மனம் மாறி, மனம் விரும்பி, மனம் திருந்தியவனாக நோக்கி திரும்பி வந்தானோ, அதுபோல நாங்கள் இந்த உலகத்தை விட்டு மனம் விரும்பி, மனம் திருந்தியவனாக, மனம் மாறியவனாக இடத்துல வருவதற்கு நாங்கள் தயார் நிலை இருக்கிறோம். நாங்கள் எப்பேற்பட்ட பாவங்களை செய்தாலும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு தெய்வம் நீரே. இருந்தாலும் நாங்கள் குறையுள்ள மனிதர்கள். யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் 5வது இறைவசனத்திலே, உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் தூய்மையாக்குங்கள், நாளை உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களும் நடந்தேறும் என்று சொன்ன தெய்வமே, இதோ நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்குவதற்கு உங்களுடைய தூய வல்லமை எங்களுக்கு நிறைவாக தேவைப்படுகிறது. எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ சிலுவையில் அறிந்து கொண்டீரே. எங்களை சிலுவின் வழியாக பேரொழியை தந்து அந்த சிலுவின் வழியாக நாங்கள் பார்த்துக்கின்ற பொழுது உம்முடைய காயங்கள் எங்களுடைய வாழ்வினுடைய அங்கமாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம் தந்தையே. இதை எங்களுடைய பாவ நாட்டங்கள், பாவ எண்ணங்கள் அனைத்தையும் நாங்கள் விடுத்து உண்மையே நாங்கள் பற்றி கொள்ளக்கூடிய, உம்முடைய சிலுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா துன்பங்கள் இன்பங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உள்ளத்தை தூய வல்லமையை எடுத்து எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. தந்தாய், நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். இந்த கொரோனா வியாதியிலும் நாங்கள் உண்மையாக விடுதலை பெற எங்களுடைய பாவங்கள் பல நேரங்களில் காரணமாக இருந்தாலும் அதிலிருந்து மனம் மாறுவதற்கு உம்முடைய வல்லமை எங்களுக்கு நிறைவாக தரும்படியாக இந்த இயற்கையின் வழியாக பல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்க தெய்வமே, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உள்ளத்தை நிறைவாக தரும்படியாக நாங்கள் உண்மையே நம்பி வருகிறோம். எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஊதாரி மனிதனை போன்று தந்தாய், நான் உம்முடைய மகனை எண்ணப்பட தகுதியற்றவன், உம்முடைய வேலைகள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ள சொல்லி அந்த ஊதாரி மனிதன் திரும்பி வந்தான். அதே போல நாங்களும் இந்த உலக நாட்டங்களில் திரும்பி வந்து உம்முடைய அன்பை முழுமையாக சுவைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை சிலுவின் வழியாக எங்களை மீட்டெடுத்தரே. இந்த நேரத்தில் சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் நம்முடைய கண்களை இந்த சிலுவையை உற்றுநோக்குகின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கிறது. இது அந்த நற்கருணையிலே நமக்காக முழுமையாக விட்டிருக்கின்றார். இந்த சிலுவையில் 2 கரங்களை விடுத்து அன்பு மகனே வாருங்கள், மகளே வாருங்கள் என்று சொல்லி 2 கரங்களை விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய் நமக்காக எப்பொழுதும் கல்வாரி பலியிலே பிரசன்னத்திலே குடிகொண்டு நமக்கு விட்டிருக்க தெய்வம் இவரே. ஆகவே இவரை நோக்கி சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி எங்களுடைய உள்ளங்களிலும், எங்களுடைய குடும்பங்களிலும், எங்களுடைய வாழ்க்கையிலும், சமுதாயத்திலும் வீசும்படியாக, நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரை நோக்கிய வண்ணங்களாக இருக்கும்படியாக தூயாவுடைய தூண்டுதலோடு இந்த பாடலை பாடி நம்முடைய ஆறாத காயங்கள், ஆறாத நரங்கள், மன்னிக்க குற்றங்கள் அனைத்தையும் இயேசுடைய காயங்களால் மன்னித்து அப்புறப்படுத்தும்படியாக, இவருடைய வாழ்க்கையை தூய்மையாக்கும்படியாக, இவருடைய குடும்பங்களை தூய்மையாக்கும்படியாக, இவருடைய வாழ்க்கையில் எல்லா காயங்களையும் கசப்பான அனுபவங்களையும் ஆற்றும்படியாக, சாபங்கள் நீங்கும்படியாக, கட்டுகள் விலகும்படியாக இந்த நேரத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நம்மை நாம் ஒப்பு கொடுக்கப்படுவது நிச்சயமாக ஆண்டுடைய காயங்கள் நம்மை தேற்றும்.
நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்த இறைவன், நம்முடைய நோய்களெல்லாம் குணப்படுத்திய இறைவன், நம்முடைய சாபங்கள் அனைத்து கட்டுகளெல்லாம் விடுவித்த இறைவன் கொடுக்கிற வாக்குறுதி, இன்று முதல் நான் உங்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆகாய புத்தகத்திலே 2வது அதிகாரம் 9 ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே நாம் இறைவனுடைய பிள்ளைகள், இறைவனுக்கு நாம் அன்புக்கு நெருக்கமானவர்கள். இறைவனுடைய வார்த்தை நம்முடைய வாயில் உள்ளது, இறைவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் உள்ளது. இறைவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு முன்னும் உங்களை பின்னுமாக உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தெய்வம் நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிற தெய்வம். ஆகவே வார்த்தை மனுபுருவானார், நம்முடைய குடிகொண்டார் என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவிவிலியத்திலிருந்து யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 1 முதல் 5 வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, உறவின் ஒன்றிப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உறவின் ஒன்றிப்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கண்டெடுத்தார். அதனால்தான் கடவுள் நிலையிலிருந்து மனித நிலைக்கு மனு உருவாக்கி நம்முள் ஒருவராக வாழ்ந்து கொண்ட தெய்வத்தை இந்த வார்த்தையின் வழியாக அவர் நம் உள்ளத்திலே வரவேற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 20 வசனங்கள் 1 முதல் 5 உள்ளரை வார்த்தைகள். உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்கள் என்னோடு இணைந்தால் அன்றி கனி தர இயலாது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை நான் யோசித்து பாரு, உறவின் ஒன்றிப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப உறவின் ஒன்றிப்பு என்பது நான் கடவுளோடு உரையாடுகிற பொழுது, கடவுள் இணைந்திருக்கிற பொழுது, நிச்சயமாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அது குடும்ப வாழ்க்கையிலும் அது சமுதாய வாழ்க்கையிலும் அது நமக்கு மிகுந்த கனி தரும். காரணம், நான் என்னை படைத்த ஆண்டோடு இணைந்திருக்கிறேன். எப்படி ஒரு திராட்சை செடி மண்ணில் அது இணைந்திருந்து மண்ணோடு மண்ணாக ஒன்றிணைந்து அந்த மண் தருகின்ற சக்திகளை பெற்றுக்கொண்டு அந்த திராட்சை செடியில் இருக்கின்ற கொடிகள் எல்லாம் பலன் பெறுகின்ற வேளையிலே ஒரு இயற்கையோடு இணைந்திருக்கிறது. ஆனால் இயற்கையுடைய மணிமகுடமாக கடவுள் மனிதனை உருவாக்கி இருக்கிறார். தன்னுடைய சாயலிலே கடவுள் மனிதனை படைத்திருக்கிறார். ஆனால் உயர்ந்த படைப்பாகிய மனிதன் மட்டும் தனிமையாக வாழ விரும்புகிறான். நான் தனித்து வாழ வேண்டும், தனித்து வாழ்கின்ற பொழுது என்னுடைய எல்லா நலன்கள் எனக்கு கிடைக்கும், சுகபோகங்கள் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி மனிதன் தனிமையாக வாழ விரும்புகிறான். இந்த சூழ்நிலைகளிலே அப்படி நான் தனிமையாக வாழ்கின்ற பொழுது அப்ப பார்க்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல அது வாடி போய் வறண்டு போய் பலன் கொடுக்காத ஒரு மகளாகத்தான் வாழ முடியும். ஆகவேதான் அந்த உறவு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வைக்கிறது. உறவை விட்டு நாம் பிரிந்து செல்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே
பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல வேதனைகள், பல சஞ்சலங்கள் எல்லாம் வளர்ந்து வந்து சேரும். ஆகவே தான் ஒரு சிறிய நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு உங்களோட பதிவு ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லா மரங்கள்லாம் பார்க்குறோம், ஆனால் மூங்கில் மரம்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? மூங்கில் மரம் தனிமையாக இருந்தால் ஈஸியாக வெட்டி எடுத்துடலாம். ஆனால் மூங்கில் மரம் எப்போது தனிமையாக இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த மூங்கில் மரமானது ஒரு கன்று வச்சாக்க, ஒரு மூங்கில் கன்று ஒன்று வச்சாக்க பல மூங்கில் மரங்கள் அங்கே சேரும், பல மூங்கில் மரங்கள் சேரும். அப்போ அந்த பல மூங்கில் மரங்கள் சேர்ந்து அதனுடைய கிளைகள் எல்லாம், இங்கே இருக்கிற மரனுடைய கிளைகள் அந்த லாஸ்ட் வரைக்கும் போகும், அந்த லாஸ்ட்ல இருக்கிற மரம் இந்த லாஸ்ட் வரைக்கும் வரும். அப்போ நடுவில் இருக்கிற மரம் எங்கே சாமி போகும்? எல்லா மரங்களோட என்னது இணைந்து இருக்கும், தன்னுடைய கிளைகள் எல்லாம் பிரித்து விட்டு போகும். அப்ப அந்த மூங்கில் கிளைகள் எல்லாம் முதலிலே மண்ணோடு இணைந்திருக்கிறது. கடவுள் படைத்த அந்த விண்ணும் மண்ணையும் சேர்த்து அந்த மண்ணோடு இணைந்திருக்கிற பொழுது அந்த மண்ணில் இருக்கின்ற எல்லா ஈரப்பதங்களையும் ஏற்றிக்கொண்டு அந்த மரங்களை எல்லாம் வாழ்த்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அந்த மரங்கள், அந்த வேர்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் நீரோட்டங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறதோ அங்கதான் அந்த மூங்கில் மர வேர்கள் எல்லாம் நீரோட்ட பகுதியை பார்த்து அந்த வேர்கள் எல்லாம் ஓடும். அப்படி அந்த வேர்கள் கூட தனியாக இருக்காது, எல்லா வேர்களோடு பிணைக்கப்பட்டு இருக்கும். எந்த ஒரு மரத்தையும் தனியாக வெட்டி எடுக்க முடியாது. அப்படி ஒரு மரத்தை வெட்டி எடுத்தா என்ன ஆகும்? பல கிளைகளை தரிக்கிடும். அப்போதான் ஒரு விவசாயிகிட்ட ஒரு நிலத்தில் அவர் மூங்கில் மரக்கன்றுகளை வச்சு நட்டு பாதுகாக்கிறார். அப்பொழுது அந்த விவசாயி அந்த மூங்கில் மரத்தை போயிட்டு பல மாதங்கள், பல ஆண்டுகள் தண்ணீர் ஊற்றி வளர்த்து எடுத்திருக்கிறார். அப்பொழுது அந்த ஒரு விவசாயி அந்த இயற்கையோடு உறவாடுகிறான். அவருடைய உறவானது அந்த இயற்கையோடு ஒன்றித்திருக்கிறது. அப்பொழுது அந்த விவசாயி அந்த மூங்கில் மரத்தை போயிட்டு, உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படுகிறது என்று கேட்கின்ற பொழுது, என்ன உதவி என்று சொல்லி அந்த மரம் கேட்குது, மூங்கில் மரம். அப்படி ஒன்றும் இல்லை, நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் உன்னை வெட்டணும், என்னை வெட்டினா தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த மூங்கில் மரம் கேட்குது. அந்த விவசாயி சொல்கிறான், உன்னை வெட்டினால்தான் நான் அதை பயன்படுத்த முடியும், இல்லை பயன்படுத்த முடியாது, அப்படி என்றால் வெட்டிக்குவாங்க அப்படின்றான் அந்த மூங்கில் மரம். அதே மாதிரி இந்த விவசாயி அறிவாளை கொண்டு அந்த மூங்கில் மரத்தை வெட்டுக்கின்ற பொழுது தன்னுடைய மூங்கில் மரத்தினுடைய அடிப்பாகத்தை முதல்ல வெட்டாது, முதல்ல அடிப்பாகத்தை வெட்டலை. அந்த உறவுகளோடு பிணைப்பட்டிருக்க அந்த கிளைகள் எல்லாம் தரிக்கிறான். அதுதான் பலம். அடிமரம் வெட்டினா சீக்கிரம் அதை வெட்டிடலாம், ஆனால் அந்த உறவுகளை தரிப்பது மிகவும் கடினம். ஆனால் முதலில் அந்த உறவுகளை அந்த விவசாயி தரிக்கிறான். அப்ப அந்த உறவுகளை வெட்டுகின்ற பொழுது அந்த மரத்திற்கு நிறைய வலிக்கும். காரணம், மற்ற உறவுகளோடு நான் இணைந்திருக்கிறேன், என்னுடைய மற்ற உறவுகளோடு என்னை பிரிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மூங்கில் மரம் கஷ்டப்பட்டது. இருந்தாலும் தன்னை நம்பி வந்த விவசாயிக்கு நான் பயன்பட வேண்டும் சொல்லி அந்த மூங்கில் மரம் வெட்டிடுங்க, என்னுடைய கைகளை எல்லாம் வெட்டுங்கள், அப்படி வெட்டி எடுத்தால்தான் என்னை நன்றாக எடுக்க முடியும் என்றால் அதை தரித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த மூங்கில் மரம் அந்த விவசாயி பார்த்து சொல்லுகிறார். அதே மாதிரி அந்த விவசாயி எல்லா கிளைகளையும் வெட்டி மூங்கில் மரத்தை வெட்டி எடுக்கிறார். வெட்டி எடுத்த பிறகு அந்த மூங்கில் மரத்தை வெட்டி எடுத்த உன்னை பிளக்க போகிறேன், என்னை பிளந்தால் தான் பயன்படுத்த முடியுமா? ஆமாம். அப்பொழுது அந்த விவசாயி இரண்டாக பிளக்கிறான். பிளந்த பிறகு நல்லதொரு வீட்டை கட்டுகிறார். அது மட்டுமல்லாது தன்னுடைய நிலத்தில் ஒரு வாய்க்காலாக, தண்ணீர் போகின்ற ஒரு வாய்க்காலாக அந்த மூங்கில் மரத்தை, பிளந்த மூங்கில் மரத்தை ஒன்று சேர்த்து வைத்து அந்த நீர் பாய்ச்சுகிற பொழுது எங்கெங்கெல்லாம் அந்த நீரோடு ஓடுகின்றதோ அங்கெல்லாம் செழுமையாக, பசுமையாக, கனி கொடுக்கின்ற செடி கொடிகளாக அந்த மூங்கில் மரம், பிளக்கப்பட்ட மூங்கில் மரம் அந்த விவசாயிக்கு பயன்படுகிறது. ஆகவேதான் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி மூங்கில் மரங்கள் மண்ணோடு இணைந்திருந்து
அந்த மண்ணை சார்ந்த தன்னுடைய கிளைகள் எல்லாம் உயிர் பெற்று வாழ்கின்றது போல தன்னை நம்பி வந்த படைப்பின் சிகரமாகிய மனிதனுக்கு பயன்படுகிறதோ அதுபோல நீங்களும் பயன்பட வேண்டும் சொல்லி இந்த இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். ஆனால் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களிலே நாம் அதை மறந்து விடுகிறோம். இந்த ஒன்றிப்பு என்பது கடவுள் நமக்கு நற்கன் வழியாக ஒவ்வொரு நாளும் அந்த ஒன்றிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். தந்தாய் நாம் ஒன்றாய் இருப்பது போல ஒன்றாய் இருப்பார்களாக. எப்படி தந்தை மகன் தூயாவி ஒன்றாக இணைந்து கொண்டு ஒன்றாக உறவு வழியாக இணைந்து கொண்டு தன்னால் படைக்கப்பட்ட மக்களுக்கு அந்த அன்பை கொடுக்கின்ற விதமாக நற்கருணையின் மையமாக இயேசு விளங்கி அந்த ஒன்றிப்பை தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த ஒன்றிப்பை இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ள உறவின் ஒன்றிப்பை இந்த நற்கருணை வழியாக நமக்கு ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கின்றார். அதுதான் இந்த திராட்சை செடியுடைய ஓமை. எப்படி ஒரு திராட்சை நமக்கு கொடுக்கணும் அப்படி பழம் எடுக்கணும் அப்படின்னா அந்த செடியானது முதலிலே மண்ணோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த மண்ணோடு இணைந்து எங்கெங்கெல்லாம் ஈரப்பதங்கள் இருக்கிறதோ அந்த வேர்கள் எல்லாம் ஓட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செடி நன்றாக இருக்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கை எவ்வளவுதான் பணபலங்கள் இருந்தாலும் செல்வாக்கள் இருந்தாலும் எனக்கு மாடமாளிகள் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை இதனோடு இணைந்திருந்தால் அன்றி நிச்சயமாக நம்மால் முழுமையாக பலன் தர முடியாது. ஆகவேதான் அந்த உறவின் ஒன்றிப்பு, நம்முடைய உறவின் ஒன்றிப்பு கிறிஸ்துவில் இணைந்திருக்க வேண்டும். அப்படி நாம் கிறிஸ்துவில் இணைந்திருக்கின்ற பொழுது அந்த உறவின் ஒன்றிப்பு தன்னோடும் நம்மோடு இருக்கின்ற உறவுகளோடும் படைப்புகளோடும் அந்த உறவின் ஒன்றிப்பை நம்மால் காண முடியும். இந்த ஒன்றிப்பு என்பது மூன்று விதமாக பார்க்கலாம். ஒன்றிப்பு நாம் கடலோடு இருக்க வேண்டும், மனிதர் எல்லோரோடும் இணைந்திருக்க வேண்டும், படைப்படைத்தோடும் உள்ளூர் உணர்வும் உறவாக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய உறவு முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலிலே இறைவனோடு என்னை படைத்த கடலோடு நான் இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்திருந்து இருக்கின்ற பொழுதுதான் நாம் முழுமையாக கனி கொடுக்க முடியும். அப்படி நான் இறைவனோடு இணைந்து கொண்டு நான் என்னோடு சார்ந்து என்னோடு இருக்கின்ற சகோதரர்கள் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அந்த உறவு ஒன்றிப்பும் முழுமையாக பலன் தராது. ஆகவே நான் என்னோடு வாழ்கின்ற சக மனிதர்களோடு நான் அந்த உறவை வலுப்படுத்த வேண்டும். எப்படி அந்த மூங்கில் மரங்கள் மற்ற மரங்களோடு தன்னுடைய கிளைகள் வழியாக ஒன்றிணைந்திருக்கிறதோ, இயற்கை எப்படி மண்ணோடு இணைந்திருக்கிறதோ, அதுபோன்ற படைப்பின் சிகரமாகிய மனிதர்களாகிய நாம் இறைவன் இணைந்து கொண்டு அந்த படைப்பை நாம் பாதுகாக்க வேண்டும். அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு உயர்ந்த படைப்பின் சிகரமாகிய நாம் அந்த படைப்புகளை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். இயற்கையை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இயற்கையின் வளங்களை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கை வளங்கள் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இயற்கை வளங்கள் நம்மை அரவணைக்கின்றது, நமக்கு பாதுகாப்பு அரணமாக இருக்கின்றது. ஆனால் இயற்கைகளை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இன்றைக்கு இயற்கை சிற்றங்களுக்கு நாம் ஆளாய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இயற்கையை நாம் போற்றுவோம். காரணம், இயற்கையில் இறைவன் உரைகின்றார். அந்த இயற்கையோடு நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வோம். ஆகவே உறவு எப்பொழுதும் பிரியக்கூடாது. அந்த உறவு பிரியாது இருக்க நான் இறைவனோடு என்னால் இணைந்து கொண்டு ஒருபோதும் முனை பிரியாத வரம் வேண்டும். உம்மோடும் என்னோடு இருக்கின்ற மக்களோடும் நீர் படைத்த எல்லா படைப்புகளோடும் நான் ஒருபோதும் அதை விட்டு பிரியாது இருக்க எனக்கு வரம் தாரும் இறைவா என்று சொல்லி நம்முள் எழுந்திருக்கின்ற நற்கருணை ஆதரத்திலே நம்முடைய உறவின் ஒன்றிப்பை வலுப்படுத்துவதற்காக தீயோட வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. என்னுடைய உடல் எரிந்தாலும் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பல துன்பங்களுக்கு ஆளாக்கினாலும் உம்மை விட்டும் பிரியாது இருக்க எனக்கு வரம் தாகிறவன் சொல்லி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை போற்றுவோம். வேண்டும்
இயேசு கிறிஸ்து இந்த பணி வாழ்க்கையில் இறைவனுடைய பணியை திறம்பட செய்வதற்கு, நிறைவாக முழுமையாக செய்வதற்கு அந்த ஆவியுடைய வல்லமை இறங்கி வந்தது போல இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது, இறைவனுடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகின்ற பொழுது தூயவனுடைய வல்லமை நமக்கு முழுமையாக தேவைப்படுகிறது. அதுபோல இயேசு வானத்தை திறந்து அந்த புறா வடிவில் இறங்கி வந்து அவரை ஆட்கொண்டது போல அந்த புறா நம்முடைய வாழ்க்கையிலும் தூய ஆவியானவர் என்ற வடிவில் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை சீராக்கும்படியாக, நம்முடைய நோய் நோய்களை எல்லாம் குணப்படுத்தும்படியாக, நம்முடைய தேவையெல்லாம் நிறைவேற்றும்படியாக இந்த நேரத்தில் அந்த வானம் திறந்த வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் இறைவா என்று சொல்லி அந்த தூயாவுடைய வருகைக்காக நம்முடைய உள்ளங்களை தயார் செய்வோம், நம்முடைய வாழ்க்கையை தயார் செய்வோம். நிச்சயமாக அந்த ஆவியுடைய தூண்டுதல் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான கஷ்டங்களையும் நோய் நோக்காடுகளையும் அப்புறப்படுத்தும். எல்லா விதமான சூழ்நிலைகளும் நம்மை வெளிக்கொணரும். அந்த நம்பிக்கையோடு யோர்தான் நதிக்கரையில் அதே அனுபவத்தை பெற்ற அந்த சீடர்கள், அந்த இறை இயேசுவும் அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நேரத்தில் இந்த ஆண்டவருடைய பிரசனத்தின் வழியாக தீயாவுடைய வல்லமையோடு நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும்படியாக, நம்ம குடும்பத்தை ஆளும்படியாக, நம்முடைய சமுதாயத்தை ஆளும்படியாக, நம்முடைய மரமானது ஆளும்படியாக, நம்முடைய நாட்டை ஆளும்படியாக நல்ல தூயாவுடைய வல்லமையினாலே நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து அந்த வாஞ்சையோடு தூயாவுடைய வருகைக்காக, தூய அபிஷேகத்திற்காக நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களை திறந்து வைப்போம். நிச்சயமாக அந்த ஆண்டவருடைய அனுபவம், அந்த ஆவியுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த நற்கருணை ஆதரத்திலே நம்பிக்கையோடு எடுத்துக் கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் ஒருபோதுமே வெறுமனே அனுப்ப விட போவது கிடையாது. ஆண்டவர் நம்பி வந்த எல்லா மக்களுமே சுகம் பெற்று சென்றார்கள். அதுபோன்ற அந்த தூயாவின் வழியாக நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் சுகப்படுத்தும்படியாக, நம்முடைய வாழ்க்கை வளப்படுத்தும்படியாக, வாழ் வழித்தில நமக்கு வழிகாட்டும்படியாக அந்த ஆவியுடைய பாடலை பாடி நம்ம ஆண்டவரை துதிப்போம். தாயன் கருவல்ல நம்ம சுமந்த ஆண்டோட நன்றி செலுத்துவோம். இதனால் மனிதனை வரை நம்மை வழித தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவர் பார்க்கிற தெய்வம், அவரை வழி நன்றி செலுத்துவோம், ஆராதிப்போம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நான் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ ஆண்டவரை படைப்பு செய்வோம். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள்
அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திவ்யப்புக்குரிய அருளாடத்தினாலே உம்முடைய பாடலினவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயன் இடைவிடாமல் துய்த்துணர் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.